என்ன உங்களுக்கு இந்த டேட்டாவை வந்து சாட்டா மாத்தி கொடு. மாத்திருச்சு. இப்ப எதுக்கே போய் ஏஐல ஃபீட் பண்ணாத? காப்பி பேஸ்ட் இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணு. ஓகேவா? அந்த ரிப்ளை ஓகேவா? இது ஓகே. இந்த ரிப்ளை ஓகேவா? இன்னொன்று இருக்கு, இது ஓகேவா? ப்ரொபஷனல் அனுப்புறேன். இந்த வே காப்பி பேஸ்ட் மெயில். ஓகே, முடிஞ்சு. ஒர்க்க வந்து நான் முடிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சும்மா நின்னு பேசுற மாதிரி தெரியும். ஒர்க்க முடிச்சிட்டீங்க, நீங்க போய்கிட்டே இருங்க. பேப்பர் போடுறேன்னா போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு மாசத்துல நீங்க இருந்து கிளம்பிக்கங்க. என்ன அப்புறம் என்னையா கேட்டது எல்லாத்தையும் ஏஐல போட்டு எடுத்து கொடுக்குற? அதுக்கு எதுக்கு நீ ஏஐல வச்சு நான் அதுக்கிட்டே வாங்கிக்கிறேன்? இல்ல ப்ராம்ப்ட் தானே பண்ணணும். ஸ்கில் வேணும்ல. பெரிய ஸ்கில், இதுல நொட்டுறதுக்கு பெரிய ஸ்கில் வேணும் பாரு. சென்ட் மீ திஸ் தட்னு போட்டு ஓட்ட இங்கிலீஷ்ல வச்சு அடிக்க போற அவ்வளவுதானே. இல்ல எங்களுக்கு அடிக்க தெரியாது. நீங்க வந்து ஏஐ வந்து எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா வந்து கிரியேட்டிவ் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்படியே கிரியேட்டிவா கிழிச்சு ஒரு வைரமுத்து வாலி அப்படியே கவிதை எழுதுறாரு. பாரதேசி நாய இருக்கிறதே 7 ஃபார்மட் தான்டா. அத அதுல போட்டா வரப்போகுது. இது எதுக்கு நீ இருந்து பண்ணணும்? நீ கிளம்பு, நீ வேலையை பாத்துக்க. வேலை வெளியில இங்க பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் ஏஐல போயிட்டு டக்குன்னு அதை போட்டு டைப் பண்றாங்க. அப்ப எப்படிடா உங்களுக்கு நான் ஸ்கில் வளரும்?